பாருங்க எப்படி பளிச்சுன்றது பகல். தெரிஞ்சிச்சா? ஹே காய்ஸ், ஹாப்பி மார்னிங். நேற்று காலையில் நான் கண் விழிக்கும் போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணிக்கு மேலே தான் முழித்தேன். வீட்டில் இருந்தேன். அப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, ட்ரிப்பு போகிறோம் நாளைக்கு போக போகிறோன்னா. திடீர்னு பார்த்தா ஈவினிங் ஒரு 5 மணி 4 மணிக்கு பிளான் பண்ணி நைட்டு ஒரு 10 மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டோம் கிளம்புறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோன்னா பெங்களூர் டு பூனே ஹைவே, அதில் தான் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட்டு மும்பை ஹைவேன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து ஹுப்ளி போயிட்டு ஹுப்ளியிலேருந்து கோவா. காய்ஸ், இங்கே பாருங்கள் பனி எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குங்க. முன்னாடி ஐயோ பையன் பயந்துட்டான், அந்த காரு ஜொயின்னு போச்சா, பையன் பயந்துட்டான். அதனால் முன்னாடி போகிறதே தெரிலங்க, நாமளே ஹசார்ட் லைட்டை போட்டு தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் பனி இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் தூரம் வெயில் காயுது, கொஞ்சம் தூரம் பனி பயங்கரமாக இருக்குது. இந்த இடம் லைட்டாக வெயில் காயுது, மறுபடியும் அங்கே போனால் பனி ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். அம்மா குளிருது குளிருது குளிருது. ஓனா ஓனா உடக்கான், அதுக்கு பேர் என்னெல்லாம் சொல்லுவீங்க? இங்கே பாருங்கள், தெரியுதா? முள்ளு செடி சூப்பராக இருக்குல்ல. க்ரீன் கலரில் இலையெல்லாம் இருக்குது, ஒயிட் கலரில் முள் இருக்குது. இந்த முள்ளை வச்சு நாங்கள் காத்தாடியெல்லாம் செய்வோம் சின்ன வயசில். எனக்கு இப்போ வந்து ஒரு ஊட்டி கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி இருக்குது. அப்படியே என் கண்ணு முன்னாடி தெரியுது அந்த மிஸ்டெல்லாம் பறந்து போகிறது. TN34 தமிழ்நாடு வண்டியா? காய்ஸ், இங்கே வந்து நாங்கள் ஹுப்ளிக்கு முன்னாடி இருக்கோம், ஒரு 80 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே மக்காச்சோளம் தாங்க பயிரிட்டுருக்குறாங்க. கண்டு கட்டின தூரம் வரைக்கும் அதுதான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் அதுதான் தெரியும். காய்ஸ், நம்ம கோவா பக்கத்தில் வந்துட்டோம். பக்கத்தில்னா இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. எப்படியும் கரெக்டாக ஒரு 2 மணிக்கெல்லாம் கோவா ரீச் பண்ணிவிடுவோன்னு நினைக்கிறேன். நைட்டெல்லாம் தூங்காமல் ட்ராவல் பண்ணது, பைக் ரைட் பண்ணது ஒரே டயர்டாகிடுச்சு காலையில். அதுக்கு தான் எப்போவுமே விடிய காலையில் ஒரு 2-3 அந்த மாதிரி டைமில் ஸ்டார்ட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். என்ன பண்ணுறது, ஆர்வ கோளாறு. கிளம்பி வந்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ பக்கம் வந்துட்டோம்ல, இன்னும் 100 கிலோமீட்டர் தானே. வழியில் ஆறெல்லாம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு தண்ணி. எல்லா ஆறுலேயும் தண்ணி இருக்குது. என்ன ஸ்கூல் சரியில்லை, அப்புறம் இந்த மின் கம்பம்லாம் இருக்கு இல்லையா, அது ஒன்று கூட நேராகவே இல்லை. ஏன்னு தான் தெரியல. பாருங்க, வளைஞ்சிருக்கா, எதனாலனே தெரியல. ஒன்று வளைஞ்சிருக்கு, இல்லை சாஞ்சிருக்கு. இந்த சைடெல்லாம் வந்து நிறைய கோதுமை இல்லை, அது பேர் என்ன, மக்காச்சோளம் தான் பயிரிடுறாங்க. அதை ஏதோ ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து ஏதோ தயாரிக்கிறாங்க போல். மக்காச்சோளத்துலேருந்து என்ன தயாரிப்பாங்க எனக்கு தெரியல. காய்ஸ், 2 பக்கமும் வந்து தேக்கு மரம்னு நினைக்கிறேன், அதுதான் இப்படி இருக்கும். தேக்கு மரம் இருக்குது. நடுவில் வந்து சின்னதாக ஒரு 1 வே மாதிரி போகுது. வர்றதும் இதிலே, போகிறதும் இதிலே. இடையில
எப்படி சொல்கிறது, 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஸ்பீட் பிரேக்கர் வேறு வச்சுருக்காங்க. அதுவும் 3 வச்சுருக்காங்க. தடன்னு போகும் அந்த மாதிரி. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்பீட் பிரேக் தான் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. 100 கிலோமீட்டருக்கு இப்படி தான் போகணுமோ? நீங்கள் பாருங்கள், மாட்டு வண்டியில் எப்படி ஃபேமிலியோட ஜாலியாக போகிறாங்க. இது என்ன ஒரு வித்தியாசமான மாட்டு வண்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், பயங்கரமான அமேசான் காடு மாதிரி இருக்குது. இங்கே நிறைய சிறுத்தைகள், பாம்புகள், அப்படிப்பட்ட வன விலங்குகள்லாம் நடமாடுற இடமாமா. ஸ்லோவாக போக சொல்கிறாங்க. ஸ்லோவாக போனால் அடித்து சாப்பிட்றாதா? ரோடு நல்லா இருக்குது, சூப்பராக போட்டிருக்காங்க. காட்டுக்குள்ளே இருக்கிற ரோடு மட்டும் டேமேஜே எங்கேயுமே இல்லை. கொஞ்சம் அங்கங்கே இடையில டேமேஜ் ஆயிருந்துச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்குது, பரவாயில்ல. ரோடாவது நல்லா இருக்குது. என்ன இது ஒன் வேவாக இருக்கிறதா பிரச்சனை. டக்குன்னு யாராவது இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க காருக்காரங்க. போட்லாம் இருக்குது, கப்பல்லாம் இருக்குது, ஏதோ சரக்காக இருக்கிறாங்க. நாம் வந்து கோவாவை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் சுற்றி ஒரே மலையாக தாங்க இருக்குது. என்னங்க இது, இன்னும் எவ்வளோ தூரங்க போகிறது? இவங்க மத்தியில் நான் காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்? 3941. 900 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்க வண்டி. ஆளுக்கு 450 கிலோமீட்டர்னு வச்சுக்கிட்டா கூட எவ்வளவு கஷ்டம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே 1000 ஆயிரம் போல். ஏதோ வந்ததுக்கு ஒரு ஓட்ட கப்பலை பார்த்தோம். கப்பல் இல்லை, கப்பல். இந்த ஊர் போலீஸுங்களாம் ஸ்கூல் பசங்க மாரி ஏதோ ஒயிட் கலர் யூனிஃபார்ம் போட்டு சுற்றுறாங்க. யார் போலீஸு யார் என்னன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்ம பாட்டுன்னு போனோன்னா போலீஸு மடக்கிறாங்க. அங்கே பாருங்கள், ஏதோ இந்த கப்பலில் இறக்குவாங்களே அதெல்லாம் தெரியுது. அங்கெல்லாம் ஏதோ இது போல் தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. நம்ம கோவாவுக்கு வந்துட்டோம், பட் இன்னும் கோவா பீச்சுக்கு போகல. காய்ஸ், இங்கே நிறைய ரூம்ஸ் கட்டி விட்டுருக்காங்க. பட் அதெல்லாம் பழுதடைஞ்ச நிலையில் இருக்குது. என்னன்னு தான் தெரியல. எதனால்? ஒருவேளை அது ஃபாரினர்ஸோட கெஸ்ட் ஹவுஸாக இருக்குமோ? ஆளாக ஒரு ஸ்கூட்டி எடுத்து புர்ரு சுற்றுறாங்க. இந்த ஜிடிஏவோட அந்த ஹீரோ வச்சுருப்பார் இல்லையா ஒரு ஸ்கூட்டி, அதே மாதிரி ஸ்கூட்டி தான் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. காய்ஸ், நம்ம கோவாவை நெருங்கி விட்டோம். கோவா பீச், கோவாவில் இருக்க கோல்வான்னு ஒரு பீச் ஒன்று. அந்த கோல்வா பீச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரில, ஃபஸ்ட் டைம் வேறு. ரூம் எங்கே எடுக்கிறது, அங்கேருந்து எது பக்கம்னும் தெரில. அப்படியே தோராயமாக மேப்பில் பார்த்தேன். கோல்வா வந்து சென்டராக இருந்துச்சு. லெஃப்ட்லேயும் போகலாம், ரைட்லேயும் போகலாம். ஒரு நாள் ரைட்டில் போவோம், இன்னொரு நாள் லெஃப்ட்டில் போவோம். இன்றைக்கி கோல்வாவில் வச்சு கோல்வாவை பார்த்துட்டு அதுக்கடுத்த நாள்லேருந்து அதெல்லாம் பண்ணுவோம். குழந்த வந்துட்டம் போல இருக்குது கோவாவுக்கு வந்துட்டம் போல இருக்குது. சரி, இப்போ ஸ்ட்ரைட்டாக உட்காரேன். ரூம் எங்கே பார்க்கலாம்? இங்கேயே பார்த்தலாமா? ஐயா, என் கண்ணுக்கு ஏதோ ஒன்று தெரியுது. என் கண்ணில் அந்த பீச்சாவது நான் பார்த்துட்டு இப்படி வந்துடுறேன்டா. இறா, எனக்கும் தான் எரியுது. அந்த பீச்சை என் கண்ணில் பார்த்துட்டு, அது எனக்கு தெரியும் அந்த கஷ்டம். இந்த பீச்சை என் கண்ணில் பார்த்துட்டு அப்படியே ஒரு யூட்டனை போட்டு திருப்புறோம். இதான் பீச்சா? சரி, ஓகே, பார்த்த வரைக்கும் போதும். அப்படியே திருப்பிக்குவோம்.
மீதியை நான் அப்புறமா வந்து பார்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன் ஆக்டிவிட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கே போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இப்போ டைம் வேறு ஆகிடுச்சு. நமக்கு ஹைட்னா பயம். போட்டுட்டு காணும் இப்போ அங்கே எங்கேயும் இப்போ அந்த லாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேராகிளைடிங்கு அதுக்கு செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. நான் கூட இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை. செம்மையாக இருக்குது. மக்கள்லாம் செம்ம குஷியாக பிடிச்சிட்டு இருக்காங்க. சுற்றி பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இந்த பீச்சில் மட்டுமே இவ்வளோ கூட்டம் இருக்குது. இதே மாதிரி இங்கே வந்து நிறைய பீச் இருக்காமா. நிறைய பீச்சில் எவ்வளோ பேர் இருப்பாங்க நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். நான் நாளைக்கு காலையில் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இதை பற்றி சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து சன்செட் ஆகிற டைம்ன்றதுனால ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோதாங்க.